அனைவருக்கும் வணக்கம். சரியாடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். மீனா வந்து இங்கே ரொம்ப ஆசாசியாக வீட்டில் வச்சு கேசரி கிண்டிகிட்டு இருக்காங்க. முத்து வராரு. என்ன மீனா கேசரிலாம் கிண்டுற? உன் தங்கச்சி வந்து பாஸ் ஆகி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டா, அந்த சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. அதுவும் தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் தானே, அப்போ வேறு என்ன ஒரு விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அவசரம் கொடுக்க தான், நீங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாரும் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து அண்ணாமலைட்ட கேசரி கொடுக்குறாங்க, விஜயாட்ட கொடுக்குறாங்க. என்னடி இது மஞ்சள் கலரில் இருக்குது, எதையாவது போட்டு என்ன பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா அது கேசரிமா அப்படின்ட்டு கரெக்டாக மனோஜும் சொல்கிறாரு. சாப்பிட்ற விஷயம்னா இவன் கரெக்டாக சொல்லுவான் எல்லாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ எதுக்கு கேசரி பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு தங்கச்சி இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்காங்கிற சந்தோஷத்துலையாம்மா அப்படிங்கிறாங்க. மாமா அது வந்து அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன் தங்கச்சி செலக்ட் ஆனால் அதுக்கு எதுக்கு என் வீட்டில் உள்ள சக்கரை ரவை இதெல்லாம் போட்டு நீ வந்து காசெல்லாம் கறியாக்குவியா அப்படிங்கிறாங்க. இல்லத்தை நான் ரோஹினிக்காக பண்ணேன்னே. ரோஹினிக்காகவா? என்ன இது ரோஹினிக்காக அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி பக்கத்தில் இருக்காங்க. எனக்காக என்ன பண்ணீங்கன்னு. இல்லை ரோஹினி, இனிமேல் உண்மையை மறைக்க முடியாதுல்ல, எல்லோரும் இருக்காங்களா, சொல்லிடலாம்ல நீங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே எதுக்கு உண்மையை மறைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன இதுன்னு நல்ல செய்தி தானே அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. என்ன நல்ல செய்தி ரோஹினிக்கு? அப்படி இருந்தாலும் அவள் என்கிட்ட வேறு முதல் சொல்லுவாள். என்னம்மா ரோஹினி நீ என்கிட்ட வந்து என்னம்மா மறைச்சேன்னு. பாருங்கள் மீனா, அத்தை என்ன தப்பாக நினைக்கிறாங்க. நான் என்ன நல்ல செய்தி எல்லாருக்கிட்டே இந்த மறைச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னு. ஆமாம் போனேன்னு. அப்போ நீங்கள் அம்மாவை போறீங்க தானே. அம்மாவை போறியா? இன்னும் ரோஹினி இவ்வளோ நல்ல செய்தி நடந்திருக்கு, என்கிட்ட நீ சொல்லாமல் இந்த மீனா மூலமாக நான் தெரிஞ்சுக்கிடணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆண்டி அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைன்ட்டு ரொம்ப நல்ல செய்திமா, எல்லாருக்கும் நல்லது தானே, எங்கள் அம்மாவும் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. டே மொதல் நீ பாட்டிக்கு ஃபோன் போடுறா சொல்லுவோன்ட்டு அண்ணாமலைன்னு சொல்கிறாரு. ஸ்ருதி ரவின்ட்டு டே கங்க்ராச்சுலேஷன்டா அப்படிங்கிறாங்க. அன்னி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முத்துந்துட்டு டே நீ எந்த வேலைக்கும் லாக்கிஇல்லைன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லடா, இந்த வேலையை நல்லா செஞ்சுருக்கடா, பரவாயில்ல, இருந்தாலும் வாழ்த்துக்கள்டா, ரொம்ப நல்லா சந்தோஷமா பரலாரமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இருங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. ரோஹினின்ட்டு நான் அம்மாவே இல்லை ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹினி சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னு ஸ்ருதின்னு கேட்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனால் உடனே அங்கே எல்லாருமே எல்லாருமே கன்சீவ் இருக்காங்க அர்த்தமா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போகிறாங்க. நான் ஒரு சும்மா ஜென்ரல் செக்கப்புக்காக போனேனுங்க. ஜென்ரல் செக்கப்புக்கு அதுக்கு எதுக்கு நீ போகணும் அப்படின்ட்டு விஜயம் கேட்குறாங்க. இல்லாண்டி 1 இயர் ஆக போகுது கல்யாணம் ஆகி, இன்னும் கன்சீவே ஆகலே, அதை என்ன ஏதுன்னு கேட்கலாங்கிறக்காக போனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே என்னம்மா அவசரம், உனக்கு தான் வயசு இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் நீங்கள் மூக்கில் நினைக்கிறீங்க, அது எப்படி இந்த மாதிரி விஷயத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் இப்படி பப்ளிக்காக சொல்லலாம், கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மீனா வந்து திட்டுறாங்க. ரோஹினி வந்து மீனா திட்டுறாங்க. இல்லை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னு நான் அங்கே போனேன்னு சொல்லி உங்களுக்கு கேர் சொன்னதுன்னு, என் தங்கச்சி அங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. எதனால் பேசுவீங்களாங்க, ஏன் பர்சனலில் நீங்கள் எதுக்கு அந்த தேவையெல்லாம் பேசுவீங்கன்னு. இல்லை தெரியாமல் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் சொல்கிறாங்க. சரிம்மா ரோஹினி வீடு, அவள் ஏதோ ஒரு நல்லது தான் செஞ்சுருக்காம்மா, ரோஹினி விட்டுரு, மீனா நீ எதுவும் நினச்சிக்கிடாதம்மா, நீ நல்லது தான் செஞ்சுருக்க, அது ஏதோ வேறு மாதிரி முடிஞ்சிச்சு, அதனால் ஒன்றும் இல்லை, இல்லை அவங்க வேலையை போய் யாருங்க போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயம் பயங்கரமாக திட்டுறாங்க. அடுத்து ரோஹினியும் மனோஜும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அடுத்த கேட்குறாங்க, ஏன் இந்த மீனை இப்படிலாம் பண்ணுறாங்க தேவையில்லாமல், ஏன் விஷயத்தில் எதுக்கு அவங்க தலையிடுறாங்கன்னு. அதான் நீ நல்லா பிடிச்சி திட்டிட்டி, அம்மாவும் திட்டாங்கல்ல, அது எல்லாரும் முன்னாடியும் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாக அந்த சொல்லியிருக்காங்க, அது நடக்கலை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் தேவையில்லாமல் எல்லாருக்கும் இப்படிலாம் பேசுகிறது அசிங்கமாக இல்லைன்னு. அது வந்து முத்துவோட பொண்டாட்டி தானே, அதுவும் படிப்பறிவு இல்லாத தானே, அதனால் இப்படி தான் பேசும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், எனக்குமே இப்போ கொஞ்ச நாள் குழந்தையோட கனவாக தான் வருது, குழந்தை பிறக்குது, எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க, எல்லாருன்னா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் எல்லோரும் தான் வராங்க, குழந்தை வளருது, நம்ம அம்மா அப்பான்னு சொல்லுது, அதுக்கு வந்து பேர் வைக்கிறோம், வருண் வைக்கிறோம், என்னென்னமோ பேர் நிறைய சொல்லுது, அந்த குழந்தைய கூட்டிட்டு நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு ரொம்ப வருது, உனக்குலாம் இந்த மாதிரி வரலையான்னு. எனக்கு வந்து கனவு வந்து சென்னையில் நம்ம நிறையா வீடு வாங்குகிறோம், 40 காருக்கு மேலே வச்சுருக்கோம், நிறையா பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டேன், கை நிறைய காசு சம்பாதிக்கும், இந்த மாதிரி கனவு வருது ரோஹினி. ஏன் உனக்கு குடும்பம் எதுவுமே கனவு வரலன்னு. ஆமாம் குடும்பம்லாம் நீ நானும் தானே, நம்ம 2 பேரோட குடும்பம் போதுமா, நம்மளுக்குன்னு குழந்தை வேண்டாமான்னு. குழந்தை வர நேரத்தில் வரும் ரோஹினி, யார் வேண்டான்னு சொன்னது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுச்சு இப்படி அசால்ட்டாக சொல்கிறேன்னு. நான் தான் வரும்போது வரணுங்கிறேன், இல்லை நீ எதுக்கு அவசரப்படுறேன், நாங்கள் இல்லை 1 வருஷம் ஆச்சு, அதனால் நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஜென்ரலாக செக்கப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை, எந்த செக்கப்பும் தேவையில்லை, அதெல்லாம் குழந்தை பிறக்கணத்தில் பிறக்கணும், அது எப்படி நீ எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி நீ ஸ்ட்ராங்காக சொல்கிற, அதனால ஒரு நார்மல் செக்கப் தானே வர சொல்கிறேன், வந்தால் என்ன உனக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. அதில் நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன், இல்லை எந்த குறையும் கிடையாதுன்னு, அதெல்லாம் பிறக்கும்போது கண்டிப்பாக பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற, அப்போ நீ ஒரு வேளை அப்படிங்கிறாங்க. ஒரு வேளைனா அப்போ நீ என் மேலே சந்தேகப்படுறியான்னு. ஆமாம் நீ இப்படி வரமாட்டேன்னு சொல்லும்போது உன் மேலே சந்தேகம் வருது, நீயும் ஜீவா ஒரு வேளை லிவிங்கில் இருந்தப்போ ஒரு வேளை ஜீவா எதுவும் கன்சீவ் ஆகிட்டாளா அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு. ஆமாம் நீ வரமாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு அப்படி தான் பேச தோணுது, எனக்கு கோவமாக தான் வருது அப்படின்னு சொல்லி ரோஹினி கோவப்படுறாங்க. அப்போ நானும் ஏதோ கேட்கட்டுமான்னு, நீ என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க. ஆமாம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது கன்சீவ் வந்தான்னு சொன்ன கேட்டால் என்ன பண்ணுவேன்னு. என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்குற, ஏன் இப்படி கேட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஆமாம் நான் அப்படி கேட்டது தப்பு தானே, அப்போ நான் இன்னும் ஒன்றுமா லவ் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்கவும், யாருக்கு தெரியும் லவ் பண்ணியோ மேரேஜ் பண்ணியோ குழந்தை பார்த்துக்கிட்டே யாருக்கு தெரியுன்னு, இனிமேல் என் கூட பேசவே பேசாத, என்னை பார்த்து எப்படி இப்படி கேட்டுட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஆமாம் நீ மட்டும் என்னை மற்ற கேட்டால் அப்போ எனக்கு எவ்வளோ மனசு ஹர்ட் பண்ணும், இப்போ நீ அழுகுறீல அதே மாதிரி தானே எனக்கு
மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் இதுங்கிறாரு. இவங்க அழுகுற பார்த்துட்டு சரி சரி சாரி ரோஹிணி சாரி அழுகாத நானும் ஏதோ ஒரு கோவத்தில் தான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சரி மனோஜ் சாரி நானும் ஒரு கோவத்தில் எமோஷன் ஏதோ பேசிட்டேன் என்ன வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வீடு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடறாங்க. மனோஜ் வந்து கொஞ்சம் என்னை தனியாக விடுங்கிறாங்க. அடுத்து அவர் தனியாக இருக்காரு. ரோஹிணி அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்க பார்த்து அவங்க அம்மா பார்த்துறாங்க. என்னடா ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா நீ போமா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோஹிணி வந்து குழந்தை கனவாகவே வருதுன்னு சொல்லி சொல்கிறா, அதனால் குழந்தை பெற்றுக்கலாமாங்கிறா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்கு வாங்குறாங்க. நீங்கள் எதுக்குடா செக்கப் போகிறீங்க, உங்களுக்கு தான் இன்னும் வயசு இருக்குல்லடா, குழந்தை பிறக்கும்போது பிறக்கும்லடா, ஆரோக்கியமாக தான் 2 பேர் இருக்கீங்கன்னு இதே தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அவள் கோவப்பட்டு என்னை ஒரு மாதிரி பேசிட்டா, என்னடா பேசுனா அப்படிங்க. இந்த மாதிரி ஜீவாவும் நானும் இருந்தால கன்சீவ் ஆகிட்டான்னு சொல்ல பேசு, என்னடா இப்படிலாமா பேசுனாவா, இதை இப்படியே விடக்கூடாது நீ வாடானே. ரோஹிணி நீ வந்து இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்த மருமக, எனக்கு மனோஜ் மேலே ரொம்ப மரியாதை இருக்கும், நீ அவன் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிற, அதனால தான் ஓ மேலே ரொம்ப பாசம், மனோஜுக்கு பாசத்துக்கு அடுத்து ஓ மேலே தான் நான் ரொம்ப பாசமாக இருக்கேன். ஆனால் நீ என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிட்ட, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்க, அது தப்பு இல்லையா, அவன் உனக்கு கேட்குறான்ல, நீ இந்த மாதிரி நீ குழந்தை பற்றின கேட்டல என்ன தப்பு இருக்குது, அவனும் கோவத்தில் பேசுவான்ல, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், மனோஜ் வந்து நீ ரொம்ப நல்லா கேராக பார்த்துக்கிடணும், நல்லா இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லாண்டி தெரியாமல் அதை கேட்டுட்டேன், தெரியாமல் கேட்டாலும் நீ எப்படி அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நீ பேசுறதை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவத்தில் பேசுகிறாங்க.